அனைவருக்கும் வணக்கம். இப்போ கரூரில் நடந்தது ஒரு பெரிய சம்பவம் நடந்திருக்கு. அதை பற்றி இந்த கவர்மெண்ட் அலாசி பார்த்துட்ருக்குறாங்க. என்னாச்சு ஏதாச்சு அப்படின்னு சொல்லி அதுக்கான ஆணையம் அமைச்சு எல்லாம் பார்த்துட்ருக்குறாங்க. இப்போ இதற்கிடையில் விஜய் பேசியிருக்கிறாரு. அவர் நேரடியாகவே முதலமைச்சரை சொல்லியிருக்கிறாரு. பழி வாங்குறதுன்னா என்ன வாங்குங்க, என்னோடய தொண்டர்களை மேலே கை வைக்காதீங்க, அவங்கள விட்டுருங்க. எதாக இருந்தாலும் என்னை பாருங்கள், நான் ஆஃபீஸில் இருப்பேன், இல்லைன்னா வீட்டில் இருப்பேன் அப்படின்னு சொல்லி நேரடியாகவே வாதத்தை முன்னாடி வச்சுருக்கிறாரு. அப்போ இவர் இப்படி பேசும்போது இதிலேருந்து என்ன தெரியுதுன்னா, இது ஒரு உள்நோக்கத்தோடு செஞ்ச விஷயமா அப்படின்ற மாதிரி தான் நம்ம எடுத்துக்க முடியும். அதே பட்சத்தில் இப்போ 41 பேர் இறந்துருக்குறாங்க. அவங்களுக்கு நீதி கிடைக்கணும். இப்போ இந்த அரசியல் எல்லாத்தையுமே நம்ம ஒரு ஓரத்தில் வச்சுட்டு மக்கள், ஏழை மக்கள், ரொம்பவும் பின்பற்றப்பட்ட மக்கள் தான். அதுவும் இல்லாமல் குழந்தைகள், பெண் குழந்தைகள், பெண்கள் என்ன பார்க்க போனால் இதுக்கு ஒரு நியாயமான ஒரு நம்மளுக்கு நீதி கிடைக்க வேண்டும். யாராக இருந்தாலும் சரி, இத்தனை பேர் இறந்துருக்காங்க அப்படின்ற பட்சத்தில் அரசியல் இதில் நம்ம செய்யக்கூடாது. முடிஞ்ச அளவுக்கு நம்மளுக்கு இதுக்கு என்ன காரணம் அப்படின்றத முதல்ல கண்டுபிடிக்கணுமே தவிர, ஒருத்தர் மேலே ஒருத்தர் பழி சுமத்திட்டு இருந்தோம்னால் அது அந்த மக்களுக்கு நியாயம் கிடைக்காம போயிடும். இப்போ அரசு 10 லட்சம் அறிவிச்சிருக்கிறாங்க. அதே போல் விஜய் அவர் 20 லட்சம் அறிவிச்சிருக்கிறாரு. காயமடைஞ்சவங்களுக்கு அரசு 1 லட்சம் அறிவிச்சிருக்கு. அதே விஜய் 2 லட்சம் அறிவிச்சிருக்கிறாரு. இந்த தொகை இவங்களுக்கு பூர்த்தி ஆகுமா அப்படின்னா கண்டிப்பாக ஆகாது. அந்த உயிர்கள் போனது தான். அந்த உயிர்களுக்கு இத்தனை லட்சங்கள் போதாது. உயிர் அப்படின்றது எத்தனை கோடிகள் அள்ளி கொடுத்தாலும் அதுக்கு ஈடாகாது. ஏன்னா பச்சை குழந்தைகள் நிறைய பேர் இறந்துருக்குறாங்க. அது ஒரு ஒரு ரொம்பவுமே ஒரு வலியாக தான் இருக்குது யாருக்குமே. கண்டிப்பாக இந்த மாதிரி ஒரு சம்பவங்கள் எந்த பக்கம் நடக்கக்கூடாது அப்படின்றது தான் நம்மளோட கருத்து, மக்களோட கருத்தும் கூட. அதே போல் இந்த மாதிரி மாநாடுகள் நடத்தும்போது அதுக்கு தகுந்த மாதிரி ஏற்பாடு அந்த அரசு எந்த ஒரு கவர்மெண்ட் ஆளுதோ அந்த கவர்மெண்ட் அவங்களுக்கு நல்ல ஒரு பாதுகாப்பான ஒரு மாநாடு அமைக்கும் மாதிரி அமைச்சு கொடுக்கணும். அதுதான் இப்போ மக்கள் எல்லாருமே சொல்கிறாங்க. ஏன்னா இடம் குறுகலாக இருக்குது, பெரிய இடம் கொடுத்துருக்கலாம் அப்படின்னு சொல்லி மக்கள் எல்லாருமே பரவலாக பேசிகிட்டு இருக்கிறாங்க. இந்த மாதிரி சின்ன சின்ன தவறுகள் அரசு செய்யாமல் இருக்கணும். மக்களுக்கு என்ன தேவையோ அது செய்யணும். அப்போ தான் 2026 இந்த அரசு ஆட்சியில் வெற்றி பெறும் அப்படின்றது என்னோடய கருத்து. நன்றி, வணக்கம்.